நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 11ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் தொகுப்பு. சமீப காலங்களில் டிஎன்பிஎஸோட போட்டித் தேர்வுகளில் நிறைய சிலபஸ் மாற்றிருக்கிறாங்க, கொஸ்டின் பேட்டர்னை மாற்றிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ், சப்ஜெக்ட்டு, ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாத்தையும் லிங்க் பண்ணி அருமையான முறையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். நல்லா பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. ஏன்னா அதில் அவ்வளோ எஃபோர்ட் போட்டுருக்கிறேன். கேட்குற கேள்விகளுக்கு போனஸ் கேள்விகள், சூப்பர் செல்ஸ் கேள்விகள், சரியா, எல்லாத்துமே சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்கள். ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சொல்கிறேன், மறக்காது. ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மார்ச் 11ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல் இன்றைய தினத்திற்கான தலைப்பு செய்திகள். அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு சொல்லி பாருங்கள். கற்றனை தோறும் அறிவு அப்படிங்கிற பேரில் ஒரு சிலை திறக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசினால். சூப்பரான பேரில் கற்றனை தோறும் அறிவு. ஓகேவா, சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது, என்ன சிறப்புன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து மதுரை விமான நிலையத்திற்கு சர்வதேச அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இப்போ தமிழ்நாட்டில் வேற என்னென்ன இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது அந்த செய்தி பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மாநில திட்டக்குழு இன்னைக்கு பெருசாக நியூஸில் வந்ததுனால தமிழ்நாடு மாநில திட்டக்குழு எப்போது உருவாக்கப்பட்டது, என்ன நியூஸ் சொல்லி பார்க்கலாம். அடுத்து மத்திய அரசின் முக்கியமான ஒரு திட்டம் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, பிரதமரின் கிராம சாலை மேம்பாடு திட்டம் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது, என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை, சரிங்களா, அது எதற்காக இன்னைக்கு நியூஸில் வந்திருக்குது, எதுக்கு இதை தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். MS டோனி கூட ஒரு இந்த நியூஸில் வருவாங்க. அடுத்து மத்திய அரசின் இன்னொரு முக்கியமான திட்டம் ஜல் ஜீவன் மிஷன். ஓகேவா, அடுத்தபடியாக இறுதியாக சூப்பர் செல்ஸ் கேள்விகள். சூப்பரான ஒரு தொகுப்பு தான் நம்ம என்னாலும் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாம் எழுதி பாருங்கள், அதற்குரிய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பது உறுதி. சரியா, ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் மார்ச் 11. கற்றனை தோறும் அறிவு அப்படிங்கிற பேரில் ஒரு சிலை திறக்கப்பட்டுள்ளது. சிலை திறக்கப்பட்டது, அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, சிலை திறக்கப்பட்ட இடம் சென்னை மெரினா கடற்கரை. சரியா, இந்த சிலையான திறந்து வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நோக்கம், எதுக்கு இந்த சிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வி, அறிவு, வாசிப்பின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் நோக்கில் இந்த சிலை நிறுவப்பட்டுள்ளது. நிறுவப்பட்டுள்ள இடம் மெரினா கடற்கரை. சிலைக்கு வச்ச பேர் பார்த்துக்கோங்க, கற்றனை தோறும் அறிவு. அதே மாதிரி பேரறிவு சிலை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கும். சரியா, உலகின் உயரமான திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் திறக்கப்பட்டுள்ளது. 2025 அந்த சிலை திறக்கப்பட்டு 25 ஆண்டுகள் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது. அதை முன்னிட்டதற்கு என்ன பேர் வச்சிருந்தாங்க, பேரறிவு சிலை. இங்க பார்க்கறது கற்றனை தோறும் அறிவு சிலை. ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்வி, அறிவு, வாசிப்பின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் நோக்கில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, கருப்பொருள், தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற குறளின் அடிப்படையில் கல்வி புகட்டும் முறை மற்றும் அறிவு வளர்த்தலை உணர்த்தும் வகையில் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு வாட்டி போய் பாருங்க. சரியா, ரொம்ப நல்லா இருக்கு. போட்டோல பார்த்தேன், நான் என்ன பார்க்கல. சரியா, அடுத்து மதுரை விமான நிலையத்திற்கு சர்வதேச அந்தஸ்து. ஓகேவா, இந்திய விமான நிலைய ஆணைய ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சொல்லுவாங்கல்ல, நிறுவன தலைமையகத்திலிருந்து பெறப்பட்ட அறிவுறுத்தலின்படி மத்திய அமைச்சரவை குழுவில் அங்கீகரித்தபடி மதுரை விமான நிலையம் மார்ச் 10ஆம் தேதி நேற்று முதல் சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக மதுரை. அது மதுரைங்கிற ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். மதுரை மீனாட்சியிலிருந்து நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம் மதுரை. சரியா, அதனால் ஜல்லிக்கட்டுனாலே மதுரை ஒரு ஃபேமஸ். சரியா, அங்கே நிறைய பேர் வந்து போகிறதுனால சர்வதேச விமான நிலையமாக மதுரை விமான நிலையத்தை மாற்றிருக்கிறாங்க. சரியா, உயர்த்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள 4 முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் எவைன்னு சொல்லி பாருங்கள். இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது. ஓகேவா, சென்னை 2012ஆம் ஆண்டில் ஓகேவா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக உயர்த்தப்பட்டது. ஓகேவா, அறிஞர் அண்ணா பேரில் இருக்குது. அடுத்து திருச்சி. ஓகேவா, திருச்சி விமான நிலையம். சரிங்களா, அடுத்தபடியாக மதுரை இப்போது. ஓகேவா, மதுரை. அடுத்தபடியாக கோவை. ஞாபகம் வச்சுக்கோமா, சென்னை, திருச்சி, மதுரை, கோவை 4 இடங்களில் தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. சரியா, இது தவிர தமிழ்நாட்டில் உள்ள அந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் சொல்லுவாங்களா, உள்நாட்டு விமான நிலையங்களின் பட்டியல். சரியா, அதுவும் ஒரு 4 இருக்குது பாருங்கள். 1 தூத்துக்குடி. சரியா, வஉசி ஐயா அவருடைய ஊர் தூத்துக்குடி. அடுத்தபடியாக சேலம். சரியா, எடப்பாடியார் ஊர். ஓகேவா, அடுத்து புதுச்சேரி. சரியா, புதுச்சேரி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறனால நம்ம சேர்த்து சொல்கிறோம். அடுத்தபடியாக ஓசூர். சரியா, ஓசூரில் இருக்குது. சென்னையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, சென்னையில் சரியா ஐயா காமராஜர் அவர்கள் பேரில் உள்நாட்டு விமான நிலையம் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோ. சரியாம்மா, அடுத்த செய்தி போலாமா. தமிழ்நாடு மாநில திட்டக்குழு சரியா ஒரு 15 முக்கியமான ஒரு அறிக்கைகளை தமிழக முதலமைச்சரிடம் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா பாருங்கள்.
தமிழ்நாடு மாநில திட்டக்குழு உருவாக்கப்பட்ட நாள் மே 25, 1971. சரி, மே 25, 1971 இந்தியாவிலே முதல் முறையாக, அதான் சிறப்பு, இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு ஸ்டேட்டுக்கான பிளானிங் கமிஷன் உருவாக்குனது தமிழ்நாடு தான். ஓகேவா? அப்போதைய முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். சரிங்களா? அது ஒரு செய்தி. 2020 ஏப்ரல் 23 தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கொள்கை குழு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஓகேவா? இதுக்கு முந்தைய அதிமுக அரசு, சரி, அது அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த மாநில திட்டக்குழுவின் பெயரை எப்படி மாற்றிட்டாங்க? தமிழ்நாடு மாநில வளர்ச்சி கொள்கை குழுவாக மாற்றிட்டாங்க. சரி, ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கவுன்சிலாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் 2021 ஓகேவா, மீண்டும் டிஎம்கே வந்துட்டு ஆட்சி பிடிச்சாங்க. புதிய முதல்வராக பதவியேற்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநில வளர்ச்சி கொள்கை குழுவின் பெயரை மீண்டும் மாநில திட்டக்குழுவாக மாற்றி அமைச்சாங்க 2021. சரியா? இந்த மாநில திட்டக்குழுவின் தலைவராக எப்பவுமே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநில திட்டக்குழுவின் பதவி வழி எக்ஸ் அஃபிசியோ சேர்மன், யார் முதலமைச்சராக இருக்காங்களோ அவங்க தான் அந்த மாநில திட்டக்குழுவின் தலைவராக இருப்பாங்க. சரியா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெயரளவு தலைவர், நாமினல் ஹெட்டாக இருப்பாங்க. சரியா? ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய மற்ற பணிகள்லாம் இருக்கும். ஒரு திட்டக்குழு என்ன செய்யணுமோ அந்த பணிகளை முதலமைச்சர் அந்த களப்பணி ஃபீல்டு ஒர்க் இறங்கி செய்ய மாட்டாங்க. அதனால் அவங்கள பெயர் அளவு தலைவர் தான் சொல்லுவாங்க, நாமினல் ஹெட்னு சொல்லுவாங்க. தற்போதைய தலைவர் அந்த வகையில் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள். சரியா? அதே மாதிரி பதவி வழி துணைத் தலைவர் எக்ஸ் அஃபிசியோ டெபுட்டி சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தற்போது மாநில திட்டக்குழுவின் பதவி வழி துணைத் தலைவராக இருக்கிறாங்க. அடுத்து வர நபர் தான் முக்கியமான நபர், செயல் துணைத் தலைவர். சரியா? செயல் துணைத் தலைவர். ஓகேவா? மாநில திட்டக்குழுவின் செயல் தலைவர், மாநில திட்டக்குழுவின் உண்மையான தலைவர், மாநில திட்டக்குழுவின் ஓகேவா நிர்வாக தலைவர். எப்படி கேட்டாலும் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜே ஜெயரஞ்சன் அவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. முழு நேர உறுப்பினராக தற்போது மாநில திட்டக்குழு இருப்பவர் பேராசிரியர் ஆர் சீனிவாசன் அவர்கள். சரியா? சூப்பரான ஒரு செய்தி. எப்பவுமே இது ஸ்ட்ராட்டஜிகளை தெரியணும். அப்பப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் ஓகேவா அதெல்லாம் அலசி ஆராய்ச்சி பண்ணுறது இவங்க தான். அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதல் முறையாக பொருளாதார ஆய்வறிக்கை சரியா 2024-25 ஆண்டிற்காக 2025 வெளியிடப்பட்டது. அந்த பொருளாதார ஆய்வறிக்கை தயாரித்ததும் யார் தான்? தமிழ்நாடு மாநில திட்டக்குழு தான். அதில் முக்கியமான பங்கு வைத்தவர் திட்டக்குழுவின் உண்மையான செயல் நிர்வாக துணை தலைவராக இருக்கிற திரு ஜெயரஞ்சன் அவர்கள். மறக்கக்கூடாது. அதே சமயத்தில் எப்பவுமே தலைவர் யார்? M.K. ஸ்டாலின் அவர்கள். அதாவது முதலமைச்சராக யார் இருக்காங்களோ அவங்க தான். ஓகேவா? அடுத்தபடியாக மத்திய அரசின் முக்கியமான திட்டம் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. சரி, பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம். சரி, ஷார்ட் நேம் தெரிஞ்சுக்கணும். மத்திய அரசுக்கு எப்பவுமே மத்திய அரசோட ஸ்கீம் எது இருந்தாலும் ஷார்ட் நேம் தெரிஞ்சுக்கோங்க. PMGSY திட்டம். சரியா? தொடங்கப்பட்ட நாள் டிசம்பர் 25, 2000. டிசம்பர் 25 முன்னாள் பிரதமர் சரியா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாள். ஓகேவா? 2000 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. சரி, டிசம்பர் 25 இந்தியாவில் நல்லாட்சி தினம். சரி, குட் கவர்னன்ஸ் டே மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தபடியாக இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் 500க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட சமவெளி பகுதிகள் மற்றும் 250க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட மலை பாங்கான மற்றும் பழங்குடியினர் பகுதிகளில் சாலை வசதி இல்லாத குடியிருப்புகளை இணைப்பது. இதுதான் என்னோட முக்கியமான நோக்கம். மொத்தத்தில் இந்தியாவுக்கு அனைத்து கிராமங்களையும் சாலை இணைப்பை வழங்க வேண்டும். அதற்காக தான் 2000 தொடங்கப்பட்ட திட்டம் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. சரியா? இதுக்கு நிதி உதவி எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்போடு தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நார்மலாக எல்லா மாநிலங்கள் யூனியன் பிரதேசம் பார்த்தீங்கன்னா 60-40 60% மத்திய அரசோடு 40% மாநில அரசின் பங்கா இருக்கும். அதே சமயத்தில் பாருங்க வடகிழக்கு மற்றும் இமயமலை மாநிலங்களுக்கு 90-10 அப்படிங்கிற ரேஷியோவில் அந்த ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணிக்கிறாங்க. சரி, 90% மத்திய அரசோட நிதி பங்களிப்பாக இருக்கும், 10% மாநில அரசின் நிதி பங்களிப்பாக இருக்கும். டக்குன்னு சிலதான் சொல்லிட்டு போகிறேன், ஸ்பீடாக போகிறேன் நீங்கள் நினைக்கலாம். வேறு வழியில் திருப்பி நிதானமாக கேளுங்க. ஏன்னா இதுக்கே பசங்க ஃபுல்லாக வீடியோ பார்க்குறதில்ல. அது கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. சரியா? வீடியோ போடலாமா வேணாமா என்னடா பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் தோணுது எனக்கு. சரி, ஓகே, ஏதோ கொஞ்சம் பேர் கொஞ்சம் நல்லா பார்க்குறாங்களே. சரியா? அதனால் நான் அவங்களுக்காக பண்ணலான்னு தோணுது. சரியா? ஏன்னா நான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டேன். ஓகேவா? நீங்கள் என்ன தேடி பாருங்கள், சூப்பராக கிளியராக ஒவ்வொரு எக்ஸாமுக்கு தேவையான சூப்பராக நோட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஆனால் பசங்க அதை ஃபுல்லாக யூஸ் பண்ண மாதிரி தெரில. ஏன்னா நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸாக லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுமா. ஸ்கீம்ஸ்லேருந்து இன்றைக்கி இருக்கிற சப்ஜெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இப்போதுலேருந்தே பார்த்தா தான் ஒரு 10 மந்த்து 1 இயர் கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகும். நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம் மற்றவங்களோட. சரியா? அதுக்கு தான் இவ்வளோ எஃபர்ட் இப்போவே போடுறது. தற்போது சரி அந்த திட்டம் இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா பார்த்தீங்கன்னா 2.0 3.0 அந்த வகையில் அப்படியே வந்து இப்போ 4.0 4ஆம் கட்ட திட்டம் 2024 முதல் அதற்கான இலக்கு ஆண்டாக 2029 இருக்குது. இதன் மூலம் 25,000 குடியிருப்புகளை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சரியா? தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன்
அப்படிங்கிற மாதிரி அறக்கட்டளை தொடங்கினாங்க. தொடங்கப்பட்ட தேதி பார்த்துக்கோங்க, டேட்டு சரியா, May 8, 2023 சரி, 2023 சந்திராயன் 3, ஆதித்யா L1 சரியா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், எல்லாமே 2023 ரொம்ப முக்கியமானது. அந்த 23 தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்கி வைக்கப்பட்டது. சரிங்களா, தொடங்கி வைத்தவர் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். சரியா, நோக்கம் தமிழ்நாட்டை விளையாட்டு தலைநகராக மாற்றுதல் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு ஆதரவு வழங்குதல். சரியா, மொத்தத்தில் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் தேசிய சர்வீஸ் லெவலில் அந்த விளையாட்டு போட்டிகளில் சாதனை படைக்க வேண்டும், பதக்கங்களை குவிக்க வேண்டும். அதுக்கு தான் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை 2023 தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த அறக்கட்டளையின் தூதுவர் யார் என்பது நம்முடைய தலை MS டோனி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு கூடுதல் செய்தி. அடுத்தபடியாக ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிற மத்திய அரசின் சூப்பரான ஒரு திட்டம் பாருங்கள். சரியா, ஜல் ஜீவன் மிஷன் ஆகஸ்ட் 15 தன்னுடைய சுதந்திர தின உரையில் 2019 ஆண்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்டதான் இந்த ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிற திட்டம். நோக்கம் ஹர் ஹர் ஜல். சரி, ஹர் ஹர் ஜல் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் குழாய் இணைப்பு, அதான் அந்த மீனிங்கில் சொல்கிறாங்க. சரியா, ஹர் ஹர் ஜல். ஓகேவா, இதே மாதிரி COVID-19 டைமில் ஹர் ஹர் தஸ்தக் அப்படி சொன்னாங்க. ஓகேவா, அப்படி நிறையா சொல்லிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து செயல்படுத்தும் துறை மத்திய ஜல் சக்தி அமைச்சகம். இலக்கு ஆரம்பத்தில் 2024 ஆண்டிற்குள் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 19 அறிவிக்கப்பட்டு 2024 இலக்கு ஆண்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இலக்கை அடைவதற்கான இலக்கு தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. எந்த ஆண்டுகளாக 2028 ஆண்டு தான் தற்போது ஜல் ஜீவன் திட்டம், அதாவது 100% அந்த ட்ரிங்கிங் வாட்டர் பைப் லைன் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அதற்கு இலக்கு ஆண்டு 24 இருந்தது, 28 இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியாம்மா, அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். முதல் சூப்பர் சிக்ஸ் கேள்வி, கற்றனை தூரும் அறிவு சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? அந்த ஃபோட்டோ பிக்சர் பார்த்தால ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சர்வதேச விமான நிலையங்கள் எவை? எங்கே இருக்குது? கரெக்டாக அந்த சிட்டியோட பேரை கரெக்டாக சொல்ல பார்க்கலாம். அடுத்த சூப்பர் சிக்ஸ் கேள்வி, தமிழ்நாடு மாநில திட்டக்குழு எப்போது உருவாக்கப்பட்டது? நான்காவது சூப்பர் சிக்ஸ் கேள்வி, பிரதான் மந்திரி கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஜல்ஜீவன் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? பாருங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஸ்கீம்ஸ் எல்லாம் உள்ள கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பயன்படுத்திக்க மக்களே. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை எப்போது தொடங்கப்பட்டது? இதாம்மா இந்த தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். நிறைய சிறப்பம்சங்களை கொண்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சொல்லிட்டு இருக்கிறேன், நல்லா பயன்படுத்திக்கோங்க. சரியா, கரண்ட் அஃபேர்ஸுக்கு தயவுசெய்து முக்கியத்துவம் கொடுங்க. ஸ்கீம்ஸ்லேருந்து ஓகேவா, நிறைய விஷயங்களை நம்ம அருமையான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மாற்றி கேள்விகள் கேளுங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, டெஸ்ட் வைங்க சார், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், எங்களுக்கு மறந்துடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அதற்குரிய முயற்சியாக நான் எடுக்கிறேன். நீங்கள் எனக்கு அதுக்கு தேவையான நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஓகேவா. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.